Hi guys, welcome back to RIYA CREATION. நீங்கள் இப்போ ப்ரிவ்யூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தென் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் அலைட் மோஷனில் XML ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டே போதும். தென் இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ எஃபர்ட்ஸ் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அதோட ப்ரீசெட்டும் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க அலைட் மோஷனில். தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக்குமே வந்துட்டு நானே வந்துட்டு மேக் பண்ணி ஒரு வீடியோவாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அதோட வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். 9.26 செகண்ட் வரைக்கும் அந்த வீடியோ வரும். தென் அதுக்கடுத்து இமேஜஸ்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9.26 செகண்ட்லேருந்து நமக்கு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக வந்துட்டு 9.26 செகண்டில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட இமேஜஸ் வச்சு கூட இந்த எடிட் பண்ணலாம். தென் இந்த இமேஜஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்துட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் 3rd ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜஸ் வந்துட்டு நீங்கள் ஜூம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஸோ இதே மாதிரி வந்துட்டு எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் பீட் மார்க் வரைக்கும் இந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் கொடுத்துருப்பேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி எஃபர்ட்ஸ் காமிக்கும். அதில் போய்ட்டு எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக வந்துட்டு 9.26 செகண்ட்லேருந்து நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த இமேஜ்லேருந்து இந்த எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. அங்கே காப்பி பண்ண எஃபர்ட் எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ எத்தனை இமேஜ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ எண்டு வரைக்கும் அத்தனை இமேஜஸ்க்கும் வந்துட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, இப்போ வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த வீடியோ தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு டைலாக் வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டா போதும், அதுவே வந்துட்டு அந்த பீட் மார்க் வரைக்கும் ஆட் ஆகிடும். இந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம சிசி தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்துட்டு சிசி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆரோ மார்க் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிசி வந்துட்டு உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஜஸ்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர்ஸ்னு காமிக்கும். ஸோ அதே பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி காமிக்கும். ஸோ அதில் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த சிசியை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் வீடியோட எண்டு வரைக்கும் அந்த சிசியை வந்துட்டு இந்த லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் குவாலிட்டி எல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.